Hi friends, welcome to my channel Share Master. இன்னைக்கு நம்ம சேனல்ல 21st February 2022க்கான pre-market analysis பார்க்க போறோம். இந்த pre-market analysisல global market status, F&O updates, fund activity, Nifty and Bank Niftyயோட next support and resistance, stock in news and market directionலாம் பத்தி கவர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. சோ நான் போற எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம global market status பார்க்கலாம். SGX Nifty பார்த்தீங்கன்னா 135 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 17,145ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி பார்த்தீங்கன்னா 254 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 26,867ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷங்காய் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 3,486ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. HSI பார்த்தீங்கன்னா 182 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 24,145ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக ஏஷியன் மார்க்கெட் பார்க்கும்போது நெகட்டிவாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் மார்க்கெட் பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட்டில் டேக்ஸ் பார்த்தோன்னா 225 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 15,042ல க்ளோஸ் ஆகிருக்கு. FTSE பார்த்தோம்னா 23 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 7,513ல க்ளோஸ் ஆகிருக்கு. CSE பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 6,929ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவராலாக யூரோப்பியன் மார்க்கெட் பார்க்கும்போது நெகட்டிவாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கலாம். அமெரிக்கன் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் பார்த்தோன்னா 232 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 34,079ல க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 பார்த்தோன்னா 31 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 4,348ல க்ளோஸ் ஆகிருக்கு. நஸ்டாக் பார்த்தோன்னா 168 பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகி 13,548ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவராலாக அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கும்போது நெகட்டிவாக தாங்க இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆக தாங்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டேட்டாவெல்லாம் நான் மார்னிங் 7 o'clock கலெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம FII and DI ஆக்டிவிட்டி பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் டேல FII பார்த்தீங்கன்னா 2,529 crore செல் பண்ணியிருக்காங்க. DI பார்த்தோன்னா 1,929 crore பை பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது FII and DI 600 crore செல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம F&O பேன் பார்க்கலாம். கரண்ட்டாக பேனில் பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ்கார்ட்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த 3 ஸ்டாக்ஸ் தான் கரண்ட்டாக F&O பேனில் இருக்குது. பாசிபிள் என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னா நேஷனல் அலுமினியம், சன் டிவி, LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ், செயில், டாடா பவர், பெல், ஐடியா இந்த ஸ்டாக்ஸில் F&O பேனில் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாசிபிள் எக்ஸிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மட்டும்தான் F&O பேன்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். அதானி குரூப் பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் அக்டோபரில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் ஃபுல்லாகவுமே அக்வயர் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்காக அந்த ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பில்டிங்கை ஃபுல்லாகவுமே அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பூராவன் காரோட Q3 சேல்ஸ் பார்த்தோன்னா 17% இன்க்ரீஸ் ஆகி 666 crores அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டர் பார்த்தோன்னா 570 crore தான் சேல்ஸ் இருந்திருக்கு. இந்த வருஷம் 17% இன்க்ரீஸ் ஆகி 666 crores அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா என் ரிசர்ச் ஆன்லைன் சர்வீசஸில் வச்சிருக்க என்டையர் 10.76% ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் மோர் தென் 1000 EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தோன்னா 10,000 ஃபியூவல் ஸ்டேஷன்ஸில் வந்து EV சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. NTPC பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2021 ஃபுல்லாகவுமே 314 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தோன்னா February 18க்குள்ளேயே 314.89 பில்லியன் யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி லாஸ்ட் இயரை விட அதிகமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல 17,230ல ஓப்பன் ஆகி 17,380ல இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 17,270ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆக தான் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோன்னா 17,000ல இருக்குது. அதை பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே போச்சுன்னா 16,790ல நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது. அதையும் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா 16,430ல தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது. அதே ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 17,400 ரேஞ்சில் இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 17,620 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 17,800ல தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல 37,340ல ஓப்பன் ஆகி 37,600ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆக தான் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் 37,000ல இருக்குது. அதை பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே போச்சுன்னா 36,650ல நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது. அதையும் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா 35,340ல தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது. அதே ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 38,380ல இருக்குது.
அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 38,790 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 39,360 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் சார்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் கண்டிப்பாக இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆக தாங்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.